உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பொரி முந்திரி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பொரி முந்திரி கேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 பவுல் பொரி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை கப்பு வேர்க்கடலையும் அரை கப்பு முந்திரியும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் ஸ்டவ்வில் லேசாக வறுத்துப்போம். இப்போ நம்ம பொரியெல்லாம் பேனில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்கெல்லாம் வேணாம், சூடு வந்தால் போதும். அந்த அளவுக்கு பொரிய வறுத்துக்கிட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் லேசாக அப்படி ஹீட்டானால் போதும். நம்ம அதை எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வருங்க பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ இது பண்ணால் போதும், எடுத்துடுவோம். இப்போ அதே பேனில் அந்த எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துப்போம். இதையும் நல்லா, இது கொஞ்சம் சூடு நல்லா வர அளவுக்கு வறுக்கலாம். இது நல்லா வறுத்து அந்த தோல் போகிற அளவுக்கு வறுக்கணும். அந்த அளவுக்கு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தேய்ச்சாக்கா அந்த தோல் ஈஸியாக கலடணும். அந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதையும் வறுத்து எடுத்துப்போம். இப்போ முந்திரி அதே மாதிரி லேசாக வறுத்துக்கலாம். எதுக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மா பேனில் லேசாக வறுத்து மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க. இந்த அளவு செவந்தால் போதும் நமக்கு. அதை எடுத்து போட்டுருவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு, இப்போ நான் காட்டினேன்ல வேர்க்கடலையும் முந்திரியும், அந்த இதில் அரை கப்பு சர்க்கரை எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்துப்போம். இப்போ அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அடிச்சுட்டு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சுக்கணும், அந்த கப்பியெல்லாம் இல்லாமல். அதனால் அதில் சேர்த்து வச்சுப்போம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையும் முந்திரியும் போட்டு இந்த மாதிரி அடிச்சுப்போம். அதே இதுலேயே பொரியும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜல்லடையில் நம்ம சர்க்கரை ஃபஸ்ட்டு ஜலிச்சுட்டு அது கூடவே பொரி, அந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோமில்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜலிச்சுப்போம். இந்தாங்க, எல்லாத்தையும் ஜலிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையும் இந்த பருப்பு பொரி எல்லாத்தையும் பொடி பண்ணியிருக்கோம்ல, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்குங்க. ஏன்னா சர்க்கரை பவுட்ரு பண்ணி போட்டதுனால சிறு சிறு கட்டி அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம இப்போ இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, நான் சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான். அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை இருக்கனால நீங்கள் பால் லேசாக விதன்னு ஊற்றினாலே இதாகிடும். அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ இதை சேர்த்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தான் பிசையணும். இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட்டையில் வச்சு, சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அந்த பால்கோவா கட் பண்ணுற சைஸுக்கு நம்ம தேய்ச்சா போதும். இந்த மாதிரி மெல்ல தேய்ங்க. இந்த ஓரம்லாம் உடஞ்சா பரவாயில்ல, நம்ம சைடில் கட் பண்ணுறது தான். அதனால் இப்படி கொஞ்சம் சும்மா அழுத்தி அப்படி வச்சு தேய்ங்க. இப்படி சைடில் கொஞ்சம் இது பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இதில் நெய் முந்திரி வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மொத்தத்துக்கு தேய்ச்சிட்டு இந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரம் 4 சைடு கட் பண்ணிட்டா கரெக்டாக சதுரமாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வெட்டுறதுக்கு அழகாக இருக்கும் கேக்குக்கு. இந்த 4 ஓரம் வெட்டிட்டு மிச்சம் உள்ள பீஸ் எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்து லேசாக அதே மாதிரி கட்டையில் தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்
இதை சின்ன சின்ன துண்டாக நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ சதுரமாக சின்ன சின்னதாக போடுறேன். நீங்கள் டைமண்டாகவும் போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டாகவும் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக போடுறேன், அவ்வளோதான். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இந்த பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு இந்த எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு செஞ்சால் சரியாக இருக்கும் கட் பண்ணிங்கன்னா. இந்த ஸ்வீட் செய்ய ரொம்பலாம் டைம் ஆகாது, 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.